திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு? திமுக எந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொன்னாரோ, அந்த கட்சியிலேயே போய் அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. இல்ல இல்ல அதே மாரி திருமதி சசிகலா அவர்களும் புதிய கட்சி ஆரம்பிச்சு அம்மா ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே அம்மாவுடைய ஆட்சியை அகற்றுறதுக்கு தேவையான வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில தாவேக்கா எடுக்கக்கூடிய முடிவ மாத்திக்க மாட்டாங்கன்னு எப்படி இருக்கு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாரி தானே போகும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திலே பயணிக்கிற 100% தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்பது விஜய் சொன்ன மாதிரி இந்த முதல் தேர்தலிலேயே 2026 தேர்தலிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்குகிற மனநிலையில விஜய் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பொது எதிரி, அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் யாரோடும் கூட்டணி சேரலாம், நம்முடைய அந்த முதல் கொள்கை அறிவிப்பு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதையும் இந்த தேர்தலில் கைவிடுவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ ஆட்சி மட்டுமே இருக்கட்டும், நாம் அதில் பங்கு பெற வேண்டாம் என்கிற முடிவெடுத்தால் இன்னைக்கு எழுதி வச்சுங்க 50% மேல அந்த வாக்கு குறைஞ்சிடும்.